குடிக்கிறவங்களுடைய மனநிலைமையை பொறுத்து அதை சாப்பிடுறவங்களோட மனநிலை அமையுமா? நிச்சயமாக 100%. ஏன் என்றால் தண்ணீரை கலந்து செய்கிற அனைத்து செயல்களையும் எண்ணங்கள் அதில் ஊடுருவும். ஒரு டம்ளர் தண்ணி நீங்க வந்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட தண்ணியாவது சாப்பிடுங்க, டீ காஃபி சாப்பிட மாட்டீங்க, அட்லீஸ்ட் தண்ணியாவது சாப்பிடுங்கன்னு அன்பு கனிந்த வார்த்தையோடு நீங்க ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கும்போது அந்த தண்ணி வெறும் தண்ணி அல்ல, உங்களுடைய எண்ணம், அன்பு, பாசம், அக்கறை எல்லாம் கலந்த நீராக கன்வெர்ட் ஆகும். அதே நபர் அவங்களா போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கும் போது அது இருக்காது. அப்ப தண்ணீருக்கு உணர்வுகள், உணர்ச்சிகளை உள்வாங்கக்கூடிய, கடத்தக்கூடிய தன்மை உண்டு என்பது நம் முன்னோர்கள் அறிவியல் உருவாவதற்கு முன்பே கண்டறிந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனாலதான் தண்ணி எங்க கடந்தாலும் அத எடுத்து தலையில தெளிச்சுட்டு அதன் பிறகு சிறிதளவு குடிச்சிட்டு அதன் பிறகு கைகால் முகம் கழுவுவது, குளிக்கிற பழக்கமே அந்த காலத்துல இருந்தது. குளங்கள், ஆறு, குளம், குட்டை இதெல்லாம் இருந்தா இன்னைக்கும் ஆத்துல தண்ணி திறந்து விடும்போது கிராமங்கள்ல இன்னைக்கும் வளர்க்கறது. தண்ணி திறந்து விடுறாங்கன்னா தேங்காய் பழம், சூடம், சாம்பிராணி, பத்தி எல்லாம் கொண்டு போய் தண்ணி வரக்கூடிய பாதையில வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்க. தண்ணி அங்க வருதுன்னா இங்க சூடம் பத்த வச்சு தேங்காய் உடைச்சு கும்பிட்டு அந்த நீரை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு பாருங்க தமிழனுடைய கலாச்சாரத்துல. அவ்வளவு அற்புதமானது. அப்ப காலம் முழுவதும் எங்களுக்கு நல்லது செய்யணும்னு வரவேற்று, எங்களுடைய விவசாயம் செழிக்கணும், எங்க ஊர் செழிக்கணும், நாங்க நல்லா இருக்கணும்னு அந்த தண்ணீரை வணங்கக்கூடிய ஒரு பழக்கம் எவ்வளவு அற்புதமானது. அந்த எண்ணத்தை அந்த ஓடையில் வர்ற தண்ணி உள்வாங்கி வற்றாத ஓடையாக அது ஓடக்கூடிய ஒரு சூழல், அது அவங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் விவசாயம் அந்த பகுதியில செழிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி தண்ணீரை மதிக்கிற ஒரு கலாச்சாரம் ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கெல்லாம் நம்ம அப்படியே திறந்து விட்டுட்டு அப்படியே தேய்ச்சிட்டு உட்காந்துருப்போம். கேட்டோம்னா நான் ரொம்ப சுத்தப்படுத்தினேங்கிற பேர்ல தண்ணியை வீணா செலவு பண்ணிட்டு இருக்கோம், அதோட அருமை தெரியாம. அப்ப எல்லாம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு கைகால் முகம் கழுவுறதுக்கு ஒரு செம்பு தண்ணி கொடுப்போம். குடிக்கணும்னாலே டம்ளர்ல தண்ணி குடிக்கிற பழக்கம், கிளாஸ்ல குடுக்கிற பழக்கம் எல்லாம் கிடையாது, ஒரு செம்பு. ஏன் அப்படின்னா இவ்வளவு தேவைப்படும். ஏன் தண்ணி குடிக்கணும்னாலே முன்னோர்கள் அந்த காலத்துல கடைபிடித்த பழக்கம் என்னன்னா, தண்ணி கொடுத்தாலே வாங்கி வாய் கொப்பளிச்சு 2 தடவை துப்பிட்டு அதன் பிறகு தண்ணீர் அருந்துவதும் முகம் கழுவுவது, கை கழுவுவதும் வழக்கம். அப்ப அந்த அளவுக்கு சுகாதாரத்தை பேணக்கூடிய ஒரு முறை அந்த காலத்துல இருந்தது. இப்ப எல்லாம் கை கழுவும் தினம் அப்படின்னு அதுக்கு ஒரு டே வச்சு அன்னைக்கு கை கழுவிட்டோம்னா வருஷம் முழுவதும் சுத்தமா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இன்னைக்கு. அந்த மாதிரி எல்லாமே முரண்பாடா இன்னைக்கு இருக்கு. அப்ப சமையல் அப்படின்னா தண்ணி இல்லாம சமைக்க முடியாது, உண்மைதானே? தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் என்பது குளிர்ச்சி, பெண் தன்மை. அடுத்து நெருப்பு என்பது சூடு, ஆண் தன்மை. இது அமாவாசை, இது பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கலாம், இரவு பகல். அந்த மாதிரி ஆண் பெண், பாசிட்டிவ் நெகட்டிவ் இரண்டும் சேர்ந்தால் அங்க ஒரு நியூட்ரல் நடக்கும். அப்ப தண்ணீரையும் நெருப்பையும் கொண்டு அதுல சில உணவுப் பொருட்களை கலந்து சமையல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது நெருப்புக்கும் இதே மாதிரியான தன்மை இருக்கு. என்ன தன்மை? எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகளை உள்வாங்கக்கூடிய தன்மை. அதுல அதிகபட்சமாக வேகமாக உணர்ச்சிகளை, உணர்வுகளை கடத்தக்கூடிய தன்மை நெருப்புக்கு உண்டு. ஒரே சீராக, மென்மையாக, நிதானமாக, பொறுமையாக கடத்தக்கூடிய தன்மை தண்ணீருக்கு உண்டு. இததான் அந்த காலத்துல ஒரு தன்னுடைய எண்ணங்களை செயலாக்குவதற்கு அக்னிஹோத்திரம் செய்யறங்கிற பேர்ல அக்னி வளர்த்து தன்னுடைய மந்திரங்களை சொல்லி தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்து எனக்கு இது வேணும், இதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு. இன்னைக்கு கிராமங்கள்ல சில பழக்கங்கள் இருக்கு, ஆலயங்கள்லயும் செய்யறாங்க. மழை வரணும் அப்படின்னு ஓமம் வளர்க்கிறது. இந்த மாதிரி நெருப்புக்கும் தண்ணீருக்கும் உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்களை, சிந்தனைகளை கிரகிக்கக்கூடிய, உள்வாங்கக்கூடிய தன்மை இருக்கு என்பதால்
சமைக்கும் போது மனதை நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த ஒரு தியான நிலையில் சமைப்பதற்கு, அதாவது தேவையற்ற எண்ணங்கள், கற்பனைகள், சிந்தனைகள் எதுவும் வராத வகையில் சமைக்கிற பழக்கத்தை உருவாக்குவதற்கு பெரியோர்கள் அந்த காலத்துல, முன்னோர்கள் தமிழ் கலாச்சாரத்துல பயன்படுத்தியது, அடுப்படிக்கு போகணும் சமைக்கணும்னா முதல்ல குளிச்சுட்டு வருவாங்க. குளிக்காம கிச்சன்ல போய் எதையும் தொட மாட்டாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பல்லு வளர்க்கறதே சமைச்சு முடிச்சுட்டு தான். சமைச்சு முடிச்சு சாப்பாடு கட்டி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டு அப்புறமா உட்காந்து பல்லு விளக்கி அப்புறமா 10 மணி 11 மணிக்கு சாப்பிடுற வழக்கம் எல்லாம் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல உண்டு. பல்லு கூட விளக்காம சமைக்கிற பழக்கம் எவ்வளவு கேடுகட்ட கலாச்சாரம். கேட்டா நாகரிகம். இது என்ன நாகரிகம்? அப்ப குளிச்சு சாமி கும்பிட்டு வந்து அடுப்பு பத்த வைக்கிற பழக்கம். முதல்ல விளக்க பத்த வச்சுட்டு அடுப்பு பத்த வைப்பாங்க. அடுப்பு பத்த வச்சு அது எரியும் போது தொட்டு கும்பிடுற பழக்கம். சமைக்கிற பாத்திரத்துல உல வைக்கும் போது தண்ணீர் ஊத்தி உல வச்சு அதை மூடும் போது தொட்டு கும்பிடுற பழக்கம். அது பொங்கி வந்ததுக்கு அப்புறம் கிண்டிட்டு அதனுடைய வாயெல்லாம் நல்லா தொடச்சிட்டு இறக்கி வைக்கும் போது சாம்பலை கொஞ்சம் எடுத்து அதுக்கு ஒரு பட்டையை போட்டு அதை தொட்டு கும்பிடுற பழக்கம். அந்த அளவுக்கு ஒரு பக்தி நிறைந்த, இறை உணவாக, இறை சக்தி நிறைந்த உணவாக, தெய்வீக உணவாக சமைக்கிற ஒரு பழக்கம் இருக்கும்போது நோய் நொடியெல்லாம் இல்லை. ஆரோக்கியம் அதிகம், திமிரு அதிகம், தைரியம் அதிகம், உற்சாகம் அதிகம், தெம்பு அதிகம், மொரட்டுத்தனம் அதிகம், உடல் வலிமை அதிகம், குழந்தை பாக்கியம் அதிகம். முக்கியமான பாயிண்ட் அது. ஆனா இன்னைக்கு எதுவும் இல்லை. நிறைய பேர் சமைக்க ஆரம்பிக்கும் போது இந்த செல்ல காதுல வச்சுக்கிட்டு அப்படி வாட்டுக்கு கடுகல்லி ஓட ஒண்ணு இதை ஒண்ணு இங்க பேச்சு நடந்துகிட்டு இருக்கு, இங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. எப்படி சமையல்? அந்த சாப்பாடை சாப்பிட்டா என்ன வரும்? சாப்பிட்டவனுக்கு கெட்ட கெட்ட சிந்தனைகளும் எண்ணங்களும் ஒருங்கிணைந்த மனநிலை வராது, வரவே வராது. நீங்க போய் உட்கார்ந்து நான் தியானம் செய்வேன், தியானம் செய்வேன் அப்படின்னு உட்கார்ந்து தியானம் செஞ்சீங்கன்னா மனசு உட்காரவே உட்காராது. ஏன்? நீ சாப்பிட்ட சாப்பாடு அப்படி, நீ குடிச்ச தண்ணி அப்படி. அதில் ஒரு மனதை ஒருங்கிணைக்கக்கூடியது என்றால் அது இறைநிலை, இறை உணர்வு. இறைவனிடம் சரணாகதி அடையக்கூடிய அந்த ஒரு எண்ணங்கள், கற்பனைகள், 5 புலன்களை அடக்கி ஒரு நிமிடம், ஒரு செகண்டாவது நினைச்சு, இறைவனை நினைத்து, இயற்கையை நினைத்து, மதித்து ஒரு செயலை செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும்போது அது உயிர் உள்ள செயலாக, இயற்கை சார்ந்த ஒரு அற்புதமான தெய்வீகமான செயலாக மாறும். புதுசா ஒரு சட்டை வாங்கிட்டு வந்தா பெரியவங்க கையில கொடுத்து இதை நீங்க தொட்டு கொடுங்க, இல்ல உங்க கையால கொடுங்க. ஏன் அப்படின்னா அவங்க தொட்டு கொடுக்கும் போது இது நல்லா இருக்கணும்னு நினைச்சு ஒரு நல்ல எண்ணத்தோடு கொடுக்கிறது இயல்பு, வழக்கம். அப்ப அந்த எண்ணம் கலந்ததாக அது மாறும். இததான் சிலர் கிராமங்கள்ல சண்டை போடும்போது சொல்லுவாங்க, உன் கையில ஒரு சம்ப தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் இனிமே அப்படிம்பாங்க. ஏன்? உன்னுடைய சவாசமே எனக்கு வேண்டாம், உன் உறவே எனக்கு வேண்டாம், இனிமே உன் வீட்டுல நான் கை நனைக்க மாட்டேன், உன் கையில ஒரு டம்ளர் தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேன். ஏன்? ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சா உன்னுடைய எண்ணங்கள், கற்பனைகள், சிந்தனைகள் எனக்குள் கலந்து உனக்கும் எனக்கும் உறவு ஏற்படும். இததான் ஒருத்தவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு நான் உங்களை இன்வைட் பண்றேன், நம்ம ஒரு பார்ட்டி ஒண்ணு வைக்கணும், எங்க வீட்டுல ஒரு நாளைக்காவது நீங்க வந்து கை நனைக்கணும். ஏன் அப்படின்னா அந்த பந்தம், என்னுடைய அன்பு, பாசம், அக்கறை, அதை அந்த உணவின் மூலமாக உங்களுடைய ரத்தத்தில் கலக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சி தான் ஒரு விருந்து, இல்லையா? அப்ப எண்ணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகளை கடத்தக்கூடிய தன்மை, கிரகிக்கக்கூடிய தன்மை தண்ணீருக்கு உண்டு. தண்ணீர் மட்டுமல்ல, தண்ணீர் கலந்த அனைத்து உணவுகளுக்கும் அது உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தயவு செய்து சமைக்கும் போது, சாப்பிடும் போது முதல் கொண்டு நாம் இறை உணர்வோடு ஒருங்கிணைந்த ஒரு புள்ளியில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது இறை உணர்வோடு நீங்கள் நிதானமாக, கவனமாக, பொறுமையாக, அமைதியாக ரசிச்சு உண்ணக்கூடிய, சாப்பிடக்கூடிய, சமைக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கினால்
நீங்க நல்லா இருக்கலாம், உங்க குடும்பமே நல்லா இருக்கும். நன்றி.